செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல துறைகளில் வேலைவாய்ப்புகளை பறித்து வருவதாக ஒரு அச்சம் நிலவி வரும் சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் இது ஊழியர்களின் சம்பளத்தை பன்மடங்கு உயர்த்தி வருவது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் வளர்ந்து வரும் பசுமை ஆற்றல், குறிப்பாக சூரிய சக்தி துறையில் ஏஐ தொழில்நுட்பம் தெரிந்த ஊழியர்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் அவர்களின் ஊதியம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மாறியும் ஏஐயினால் வேலைகள் குறையவில்லை, மாறாக வேலைகளின் தரம் மற்றும் மதிப்பு கூடியிருப்பதாக தொழில்துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். சூரிய சக்தி உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் மனிதர்கள் செய்த செழிப்பான மற்றும் திரும்ப திரும்ப செய்யும் வேலைகளை இப்போது ஏஐ இயந்திரங்கள் செய்கின்றன. தயாரிப்புகளில் உள்ள குறைபாடுகளை கண்டறிவது, தர கட்டுப்பாட்டை உறுதி செய்வது போன்ற பணிகளை தானியங்கி இயந்திரங்கள் மிக துல்லியமாக செய்கின்றன. இதனால் சாதாரண தொழிலாளர்களின் தேவை குறைந்தாலும் இந்த ஏஐ இயந்திரங்களை இயக்கவும் அவற்றின் தரத்தை சரி செய்யவும் தெரிந்த நிபுணர்களுக்கான தேவை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இந்த தொழில்நுட்ப திறன் கொண்டவர்களுக்கு ஆரம்ப நிலைகள் 15% வரையிலும், நடுத்தர அளவில் 22% வரையிலும், மூத்த அதிகாரிகளுக்கு 30% வரையிலும் சம்பளம் உயர்த்தப்பட உள்ளதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. நவிடா சோலார் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி விஜய் மேனன் கூறுகையில், ஏஐ தொழில்நுட்பத்தை வேலைவாய்ப்பு இழப்பாக பார்க்கக்கூடாது, மாறாக இது அதிக திறன் கொண்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 2047ஆம் ஆண்டிற்குள் சுமார் 3.5 கோடி பசுமை வேலைவாய்ப்புகள் உருவாகப் போவதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டுக்கு சுமார் 16 லட்சம் புதிய வேலைகள் உருவாகும். ஆனால் இவை அனைத்தும் பழையபாணி வேலைகளாக இருக்காது, மாறாக ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் தெரிந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். எதிர்கால தொழிற்சாலைகளில் இயந்திரங்களை இயக்குவது மட்டும் ஒரு தொழிலாளியின் தகுதியாக இருக்காது. அந்த இயந்திரங்கள் தரும் தரவுகளை புரிந்து கொண்டு அதன் செயல்பாட்டை மேம்படுத்த தெரிந்த ஊழியர்களே அதிக சம்பளம் பெறும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள். எனவே ஐடி துறையில் மட்டுமில்லாமல் உற்பத்தி துறையிலும் தொழில்நுட்பம் தெரிந்த ஊழியர்களுக்கே இப்போது மவுசு கூடியிருக்கிறது. சூரிய சக்தி துறை இப்போது காட்டும் இந்த மாற்றம் இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தி துறையின் எதிர்காலத்திற்கு ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது.